பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். வாழைத்தோட்டம் கிராமத்தில் சேவலை கவ்வி செல்லும் சிறுத்தை சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளான பெல்ரம்பட்டி, பஞ்சப்பள்ளி, மாரண்ட அள்ளி ஆகிய வனப்பகுதிகளில் இருந்து யானை, காட்டுப்பன்றி, மான், சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் உணவு தேடி அவ்வப்போது ஊருக்குள் புகுந்து விவசாய பயிர்கள் மற்றும் கால்நடைகளை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் இன்று விடியற்காலை பாலக்கோடு அடுத்த வாழைத்தோட்டம் பகுதியில் உள்ள விநாயகம் என்பவரின் வீட்டின் முன்பு வந்த சிறுத்தை விநாயகம் வளர்க்கும் வரும் சேவல்களில் ஒன்றை பிடித்து கவ்வி சென்றது. சத்தம் கேட்கவே வெளியில் வந்து பார்த்தபோது சிறுத்தை சேவலை கவ்வி சென்றது கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது சுமார் 3 வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை ஒன்று இவரது வீட்டின் முன்பு உணவு தேடி அலைவதும், பின்னர் மெதுவாக வீட்டின் முற்றத்தின் மேல் பகுதியில் அமர்ந்திருந்த சேவல்களில் ஒன்றை பிடித்து கவ்வி செல்வதும் தெரிய வந்தது. இவரது வீட்டில் கடந்த ஆண்டு ஒரு நாயை கவ்வி சென்றது. 3 மாதத்திற்கு முன்னர் ஒரு கோழி கவ்வி சென்றது. தற்போது சேவலை வேட்டையாடிய சென்றுள்ளது. இச்சம்பவம் விநாயகம் குடும்பத்தினரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்கோடு வனத்துறையினர் குடியிருப்பு பகுதிக்குள் வரும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். News21 செய்திகளுக்காக முனியப்பன். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கிராபாளையம் மெரினா கடற்கரை லைட் ஹவுஸ் அருகில் சுனாமி நினைவு சின்னம் கட்டுவதற்கு கான்கிரீட் பைல் பவுண்டேஷன் முறையில் கட்டுமான பணி நடைபெறுவதை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பார்வையிட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கிராபாளையம் பகுதியில் மெரினா கடற்கரை லைட் ஹவுஸ் அருகாமையில் சுனாமி நினைவு சின்னம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அப்பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சுனாமி நினைவு சின்னம் அமைப்பதற்காக தொடர்ந்து தீவிர முயற்சியில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முதல்வர் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் சந்தித்து தொடர்ந்து கோரிக்கை வைத்ததின் பயனாக பட்ஜெட்டில் ரூபாய் 40 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இடம் தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. பல ஆலோசனைக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தான் கடற்கரை பகுதியில் அமைந்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஊர் பஞ்சாயத்து தலைவர்களை அழைத்து சென்று இடம் தேர்வு செய்ய ஆலோசனை நடத்தி இடத்தினை தேர்வு செய்து பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடித்து தரும்படி கேட்டுக்கொண்டார். News21 செய்திகளுக்காக முருகானந்தம். ஆண்டிப்பட்டி மாணவர்களுக்கு துப்பாக்கி பயன்பாடு விளக்கம். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு கிராமத்தில் போலீசார் சார்பில் போதை ஒழிப்பு தின ஊர்வலம் நடத்தப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் கடமலைக்குண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போதை பயன்பாட்டினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து போலீசார் விளக்கினர். அதன் பின்னர் கடமலைக்குண்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். முதல் முறையாக போலீஸ் நிலையத்திற்குள் வந்த பள்ளி மாணவ மாணவிகள் போலீசாரிடம் ஆயுதங்கள் பயன்பாடு, FIR என்றால் என்ன குறித்தும் ஆச்சரியத்துடன் கேட்டனர். அனைத்து மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கும் போலீசார் பொறுமையுடனும் அதே நேரத்தில் விளக்கமாகவும் பதிலளித்தனர். முதல் முறையாக போலீஸ் நிலையத்திற்குள் வந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் போலீசாரின் செயல்பாடுகளை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு திரும்பினர். News21 செய்திகளுக்காக விஜயகுமார். திமிரி லயன்ஸ் மற்றும் லியோ சங்கங்கள் புதியவர்கள் பூச்சூடும் புதுமை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த லயன்ஸ் கிளப் விழாவில் புதியதாக நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக இந்த நிகழ்வில் பங்கேற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். புதியதாக அறிமுகப்படுத்திய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து இறுதியாக இந்த நிகழ்ச்சியின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர்கள் பூரணச்சந்திரன், பரமேஸ்வரன் கலந்து கொண்டு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். சுரேஷ் தலைவராகவும், வெங்கட்ராமன் செயலாளராகவும், மணிகண்டேஸ்வரன் பொருளாளராகவும் மாவட்ட தலைவர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அணிலாடி தூய இருதய ஆண்டவர் ஆலய 133வது ஆண்டு பெருவிழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து அணிலாடி கிராமத்தில் அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலய பெருவிழாவின் 133வது ஆண்டு தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. 10 நாட்களாக நடைபெறும் இந்த ஆலய திருவிழாவில் 9ஆம் நாளான நேற்று வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை மேரி குழந்தை இயேசு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பங்கு தந்தைகளின் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று மேலதாளம் முழங்க அலங்கரிக்கப்பட்ட குதிரை மற்றும் ஒட்டகம் ஆகியவற்றுடன் தேர்பவனி வீதி வீதியாக இரவு முழுவதும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அப்பொழுது திருச்சபை மக்கள் வீதிகளில் வண்ண கோலங்கள் போட்டும் ஊர்வலமாக சென்ற தேரில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் அன்னை மரியை வணங்கினர். இந்த தேர்பவனி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னை மரியை தரிசனம் செய்தனர்.
நியூஸ் 21 செய்திகளுக்காக அருண் பிரகாஷ். ஓமலூர் அடுத்த பண்ணப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த பண்ணப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை தீவட்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் ஆர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். இதில் பண்ணப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆர் நாகேந்திரன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேனர் மற்றும் பதாகைகளை எழுதி ஊர்வலமாக பள்ளியில் தொடங்கி பண்ணப்பட்டி பிரிவு வரை பேரணியாக சென்றனர். இதில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக பி பரமேஸ்வரன் மற்றும் எஸ் காந்தி, பெற்றோர் ஆசிரியர் கழகம் எஸ் லாவண்யா, மேல்நிலை பொறுப்பாசிரியர் கே கருப்புசாமி, உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன். பேருந்தில் தொங்கியபடி சென்ற பள்ளி மாணவர்கள். கரூர் மாவட்டம் தோகைமலை பேருந்து நிலையத்தில் தினமும் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் சென்று வருகின்ற நிலையில் அப்பகுதியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் தினமும் பள்ளிக்கு தாமதமாகவும் ஆபத்தான பயணமாகவும் தொடர்ந்து வருகிறது என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் பள்ளி குழந்தைகள் வீடு திரும்பும் வரை பெற்றோர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருந்து வருகின்றனர் என்று வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பிரத்யேகமாக கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.